நெல்லையில் பட்டா வழங்க வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு அடையாள அட்டைகளை திருப்பி அளித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருவை பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் பல வருடங்களாக வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆகியவற்றை வீசி எறிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காவல் ஆய்வாளரை கண்டித்து இஸ்லாமிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் ஜமாத்திற்கு சொந்தமான 33 ஏக்கர் மயான இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்துக் கொண்டதை ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த இஸ்லாமிய மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஜெயங்கொண்டம் காவல் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்டு தரக்கோரி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வெள்ளித்திருப்பூர் ஊராட்சியில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மருத்துவமனை பகுதிக்கு அருகில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த சில நாட்களாக சீரான குடிநீர் விநியோகம் இல்லை என புகார் தெரிவித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறினர். ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் வெள்ளித்திருப்பூர் சென்னம்பட்டி சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாதி வழியில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். கூடலூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து கூடலூர் பந்தலூர் பகுதியில் உள்ள மலை கிராமங்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் சூண்டி பகுதியில் பேருந்து பழுதாகி பாதி வழியிலேயே நின்றதால் தேர்வு எழுத செல்ல இருந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி இதுபோன்று பஞ்சர் ஆவது, டயர் வெடிப்பது போன்ற நிகழ்வுகள் நடப்பதாக பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மல்லாபுரம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் அருகே உள்ள மல்லாபுரம் கிராமம் ரங்கப்பனூர் ஊராட்சியின் கீழ் செயல்பட்டு வரும் நிலையில் இங்கு 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். பல்வேறு வசதிகளுக்கு ரங்கப்பனூர் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு 5 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டி உள்ளது. இதனால் தங்களது கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அங்கன்வாடி மையத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாத்தூரில் பல ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து காணப்படுகிறது. அங்கன்வாடி மையத்தை புதுப்பிக்க பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு உடனடியாக அங்கன்வாடி மையத்தை பழுது பார்த்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நலத்திட்டங்கள் இல்லை என்றும் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஆக்கூர் திமுக பொறுப்பாளர் இளம்பருதி அள்ளி அள்ளி அரசு உதவுகிறது என பேசியது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. வாக்குவாதம் மோதலாக மாறி அவர் விவசாயி ஒருவரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மற்ற விவசாயிகள் அவரை வெளியேற்றியதுடன் மாவட்ட ஆட்சியருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை அழகர் கோவிலில் சாலையில் நடுவில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக இறந்தார். சென்னையை சேர்ந்த 6 பேர் கொண்ட குடும்பத்தினர் அழகர் கோவிலுக்கு காரில் சென்றுவிட்டு மதுரைக்கு திரும்பும் போது நத்தம் பாலத்தின் நடுவே பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. மதுரையைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் மதியழகன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தார். மேலும் காரில் பயணித்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர்.